இருவரும் சண்டை போட்டு தீர்வுக்காக அரசரிடம் சென்றனர். அரசரோ, சண்டை வேண்டாம், 3 புதிருக்கு பதில் சொல்லுங்க. யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் பசு. அந்த புதிர்கள் என்னவென்றால், மனிதனின் வயிற்றை நிரப்புவது எது, அவனுக்கு சந்தோஷம் தருவது எது, வேகமாக ஓடுவது எது. மறுநாள் சந்திரன் அரசரிடம் வந்து, வயிற்றை நிரப்புவது நல்ல சாப்பாடு, மனுஷனுக்கு சந்தோஷம் தருவது பணம், வேகமா ஓடுவது நாய். உங்கள் பதில்கள் அபத்தமாக இருக்கு. பிறகு இந்திரன், வயிற்றை நிரப்புவது பூமி, மனுஷனுக்கு சந்தோஷம் தருவது நிம்மதியான தூக்கம், வேகமாக ஓடுவது மனிதரின் எண்ண ஓட்டம். நல்ல பதில். இதை யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? என் மகள் துளசி. அரசர் துளசியின் அறிவு கூர்மையை சோதிக்க இந்திரனிடம் 10 வேக வைத்த முட்டைகளை கொடுத்து, இன்னைக்கு ஒரே இரவில் இவற்றை அடைகாத்து கோழியாக்கி அந்த கோழியின் முட்டையை நாளை என்னிடம் எடுத்து வரணும் என்றார். இந்திரன் வீட்டிற்குச் சென்று நடந்தவற்றை துளசியிடம் சொன்னார். துளசி தன் அப்பாவிடம் பானை நிறைய வேக வைத்த துவரை விதைகளைக் கொடுத்து, அரசரை இப்போதே அந்த விதைகளை வயலில் விதைத்து வளர்த்து அறுவடை செய்து என் கோழி குஞ்சுகளுக்கு உணவாக அவற்றை கொடுக்கச் சொல்லுங்கள். அப்போதுதான் என்னால் நாளைக்குள் இந்த கோழிகளை வளர்த்து அரசருக்கு முட்டையை தர முடியும் என்றாள். இந்திரனும் அரண்மனைக்குச் சென்று அரசரிடம் அதையே சொன்னார். அரசர் பயிரை பார்த்து சிரித்து, அடடா, உங்கள் மகள் ரொம்ப புத்திசாலிதான். அவளை நாளைக்கு என்னை நேரில் வந்து சந்திக்கச் சொல்லுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அவள் வரும்போது அவள் நடந்தும் வரணும், அமர்ந்தும் வரணும், வெறுங்காலுடனும் வரணும், செருப்பு அணிந்தும் வரணும், எனக்கு பரிசுடனும் வரணும், பரிசின்றியும் வரணும். இது என் கடுமையான உத்தரவு என்றார். இந்திரன் வீட்டிற்குச் சென்று அரசரின் நிபந்தனை பற்றி துளசியிடம் சொன்னார். இரவு முழுவதும் துளசி யோசித்தாள். முழு வீடியோவை பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். Download ShareChat.